தாரை வார்த்தை கொடுத்து, காவிரி நீர் தாரை வார்த்தை கொடுத்து, 205 டிஎம்சி நமக்கு கிடைக்கணும், அதையும் தாரை வார்த்தை கொடுத்து, விவசாயிகள் போட்டு போகாம நம்முடைய ஆட்சியை இந்திரா காந்தி அம்மா கழிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம சர்க்காரி குற்றவாளியா இருக்கிற கருணாநிதி உள்ள தூக்கி போட்டுருவாங்க இந்திரா காந்தி அம்மா. அதுக்கு எல்லா உரிமையும் விட்டு கொடுத்துருவாங்க. தமிழ்நாட்டோட உரிமை என்ன மீட்டாங்க அந்த காலத்துல? எமர்ஜென்சியில கல்வி பொதுப்பட்டியலில் இருந்து மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியல் ஆகுது. மாநில பட்டியலுக்கு மாற்றுறதுக்கு எந்த நடவடிக்கையாவது அன்னைக்கு 17 வருஷம் கருணாநிதி காலத்துல இருந்து இருந்தாங்க மத்தியில. என்ன ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? ஒண்ணு எடுக்கல. அப்பா வழியில மகன்ற மாதிரி ஒரு உரிமையை தாரை வாழ்க்கிறது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒட்டுமொத்த துரோகம் தானே. இன்னைக்கு தேனு பால் ஆற ஓடுது இன்னைக்கு தமிழ்நாட்டுல. இன்னைக்கு சொல்லுங்க, இன்னைக்கு அவர் ஸ்டாலின் சொல்றாரு மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க. மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கீங்களா? நீங்க மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கலாம். ஏன்னா குத்துட்டா இருக்காரு 5000 ரூபாய் பொங்கலுக்கு. அம்மா தலைவர் இலவச வேட்டி சேலை கொடுத்தாரு. அம்மா அது கூட ஒரு 1000 ரூபாய் கொடுத்து அப்படி கொடுத்தாரு. பொது சேலை 2000 ரூபாய் கொடுத்தாரு. எதிர்கட்சியா இருக்கும்போது ஸ்டாலின் என்ன சொன்னாரு? 2500 ரூபாய் கொடுக்குறீங்க, அது கூட 1000 ரூபாய் சேர்த்து 5000 ரூபாய் கொடுக்க வேண்டியதுன்றாரு. அது கூட 1500 ரூபாய் சேர்த்து 5000 ரூபாய் வரும். அது அவருடைய கணக்கு சரி, நீ 4000 ரூபாய் கொடுக்கல, சரி 2500 ரூபாய் கொடுக்கலாம், 1000 ரூபாய் கொடுக்கலாம், 1 ரூபாய் கூட கொடுக்காம எலும்பு ஒரு கரும்பு கொடுத்துட்டு இதுல வேற பெரிய அளவுக்கு அதை சொல்லுவாங்க, அம்மா நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக திறமசாலிகள், ஆனா வாய்தான் காது வரை உள்ளதுன்னு இல்லையா? ஒரு டைலாக் வருவாங்க. டைலாக் கேட்டுருக்கீங்களா நீங்க? வாய்தான் காது. போட்டோ ஷூட்டு வெறும் கேமரா வச்சுட்டு அப்பா போட்டோ ஷூட்னா இவனுக்கு நான் சலிச்சு இல்லடா அப்படின்ற மாதிரி இவன் ஒரு போட்டோ ஷூட். யாரு? உதயநிதி போட்டுட்டா ஒரு பெரிய ஒரு அது பொங்கல் உண்மையிலே வைக்க வேண்டியது தானே. அது பார்த்தீங்கன்னா ஒரு செயற்கையா ஒரு பானை வச்சுட்டு அது அடுப்பே எரியல. அதுல ஒரு கிறிஸ்டினா, ஒரு முஸ்லீமா, ஒரு இந்துவா 3 பேர் வச்சுக்கின்னு இவர் பெரிய 1.5 லட்சம் ரூபாய் செருப்பு போட்டுக்கின்னு அங்க பொங்கல் கொடுத்தாங்க. அது பொங்கலும் ஒண்ணுமே இல்லை. அதுதான் நாங்க கிண்டல் பண்ணோம். நெருப்பில்லா அடுப்பு, பருப்பில்லா பானை, செருப்போடு சிரிப்பு. சூப்பரான நடிப்பு சார். எந்த சார் சூப்பரான நடிப்புங்க. அந்த மாதிரி நடிப்புக்கு பெயர் பண்ணது மக்களை வஞ்சிக்கிறதுலையோ. இன்னைக்கு சட்டம் உனக்கு எவ்வளவு மோசம். இன்னைக்கு கெஞ்சா அதே போல பாருங்க, இப்ப கூட்டத்திலே பாத்துக்க 2 பேர் டாஸ்மாக் வேலை இன்னைக்கு பார்த்து அவங்க கண்ட்ரோல் எல்லாம் போறாங்க. அவங்க வீடு குடிக்கிறவங்க ஆயிட்டாங்க. குடிக்க வச்சது யாரு? அவங்க அப்பா. அன்னைக்கு ராஜாஜி கையை பிடிச்சி கெஞ்சிறாரு, தயவுசெய்து மதுவிலக்கை தளர்த்தாதீங்க. அதனால என்ன ஆகும்னா முழுமையா தமிழ்நாடு குடிகார மண்ணாயிடுன்னு. அதெல்லாம் முடியாது சொல்லிட்டு குடிக்க கொண்டு குடிக்க கத்து கொடுத்தது திமுக, குடிக்க கத்து கொடுத்ததும் கருணாநிதி தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 32,000 கோடி இருந்தது. எவ்வளவுனா 52,000 கோடி ஆயிடுச்சு. 52,000 கோடி ரூபாய் இன்னைக்கு வருமானம். அப்பதான் எவ்வளவு பேர் குடிக்கிறோம்? இன்னைக்கு காலு 32,000 கோடி இல்ல இருந்தது, 52,000 கோடி இவ்வளவு வருமானம். இப்போ டாஸ்மாக் இல்லைன்னா அப்போ காலையில இருந்து நைட்டு வரல ஒவ்வொரு வீட்டிலும் கொடுக்குறோம் அவங்ககிட்ட பணத்தை. மின்சார கட்டணம் 3 தடவை ஏற்றிட்டானுங்க, பிடிங்கிட்டானுங்க உங்ககிட்ட இருந்து. அப்புறம் சொத்து வரி அதையும் ஏற்றி அதுவும் பிடிங்கிட்டானுங்க. அதுக்கப்புறம் பால் விலை அதையும் ஏற்றி பிடிங்கிட்டானுங்க. அதுக்கப்புறம் வீட்டு வரி அதையும் ஏற்றி பிடிங்கிட்டானுங்க. இப்படி பிடுங்கின பணம் ஒவ்வொரு குடும்பத்துல இருந்து 25,000 ரூபாய் பிடிங்கிட்டு அப்புறம் என்ன மயில பிடுங்கிறது? நீ 1000 ரூபாய் கொடுக்குற நீ? நீ என்ன செஞ்சிருக்கணும்? 25,000 ரூபாய் ஒவ்வொரு வீட்டுல கொள்ளடிச்சதுக்கு 10,000 ரூபாய் கொடுக்குற இல்லையா? 10,000 ரூபாய் கொடுக்குற இல்லையா? தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டு 2 வருஷம் கொடுக்கல, 3ஆவது வருஷம் கொடுத்துருக்குற. 2 வருஷம் அம்பேலு, 3ஆவது வருஷம் கொடுக்குற. இப்போ அதுக்கு அது ஏன் பாத்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதி ஆரம்ப காலத்துல இருந்தாலும் 1000 ரூபாய் கொடுக்கணும், அதுவும் கொடுக்கல. லாஸ்ட் 3ஆவது வருஷத்துல கொடுத்து அதுல ஒரு பெருமை. இன்னைக்கு என்ன? இன்னைக்கு ராயபுத்தி நிலைமை என்ன? இன்னைக்கு மரம் யார் வச்சது? இது பாரு, யாரு வச்ச மரம்? எவ்வளவு பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம். எனக்கு அதாவது பாத்தீங்கன்னா அந்த தேர்தல் காலத்துல 91 வரும்போது வெயில் பயங்கரமா இருக்கும்.
அதுக்கப்புறம் நான் வந்து 520 தெரு நான் வந்து பிரச்சாரத்தை சுத்தமா பார்த்தா அங்கங்க குழு இருக்கான். அப்படா நம்ம வச்ச மரமே நமக்கு வந்து பலன் தருவேன். இப்ப பாரு நான் உட்கார்ந்து இருக்கேன், ஒரு பாதாம் போட்டு விழுது. பாதாம் போட்டு விழுது. அப்படியா 520 தெருல 15,000 மரம் வச்சிருக்கோம். இன்னைக்கு எங்க போனா அந்த மரம் இந்த மரம் எல்லா இடத்துலயும். சரி, ஒரு நம்ம தொகுதியில் வந்து டிரான்ஸ்ஃபார்மரு, சப்ஸ்டேஷனு, இந்த அன்னபூர்ணா சப்ஸ்டேஷனு இதெல்லாம் போட்டோம். அதே நம்ம தொகுதி 520 ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் போட்டோம், லிங்க் கொடுத்தோம். அதே போல தண்ணி போற அளவுக்கு வழி பண்ணோம். எவ்வளவு மழை பெஞ்சுது. ஆனால் தமிழ்நாட்டிலேயே தண்ணி நிற்காத ஒரு தொகுதி அது நம்முடைய ராயபுரம் தொகுதி. எப்படிப்பட்ட மழை வந்தாலும் சரி, ஒரு 10 நிமிஷம் கூட மின்சாரம் கட்டாத ஒரு தொகுதி இது நம்ம ராயபுரம் தொகுதி. இப்ப அப்படியே இப்போ ஒரு மழை பெய்யுது 5 நாள் மின்சாரம் கட்டு. அது முன்னாடி சொல்றது இல்லை. முன்னாடி சொன்னாலும் கேண்டில் வாங்கி வச்சிருப்பாங்க, ஒரு இது பால் வாங்கி வச்சிருப்பாங்க, மளிகை சாமான் வாங்கி வச்சிருப்பாங்க, அரிசி பருப்பு எல்லாம் வாங்கி வச்சு ஒரு 4 நாள் அங்கங்க நான் பார்த்தேன். ஆண்டியத்துக்கு நான் சைடு வந்தேன், இவ்வளவு தண்ணிங்க வந்தேன். இந்த ஆட்சியில எவ்வளவு மழை பெய்தாலும் சரி அது பெய்யும் கரெக்டா ஒரு 1 ஹவர்ல போயிடும். ஏன் மெயின்டெனன்ஸ் கிடையாது, தூர் வாரதில்லை. தூர் வார மாதிரி பணத்தை வந்து எடுக்கிறது, தூர் வார மாதிரி கணக்கு போட்டு பணத்தை எடுக்கிறது சொல்லலாம். ஆனா தூர் வாரது கிடையாது. உட்புற சாலைகள் பாருங்க, குண்டு குழியுமா அங்கங்க குண்டு குழியுமா இருக்கு. எதுவாவது பார்த்தா சாலை மேடு இருக்காது. ஒன்றும் பிரசவ ஆஸ்பத்திரி பக்கத்துல இருக்குது, அது போறதுக்குள்ளேயே ஆட்டோவில் குறைஞ்சு கொடுத்துருவாங்க போடுறது. அந்த அளவுக்கு வந்து சாலைகள் குண்டு குழியுமா இருக்குது. நான் சிரிக்கதான் சொல்ல, அப்படி ஒரு வேதனை. அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. ஒரு 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 நிறை மாத கர்ப்பிணி அவங்க போயிட்டு பிரசவ ஆஸ்பத்திரிக்கு ஆட்டோல போன ஒரு சாலை ஒழுங்கா தானே போக முடியாத. ஆனா சாலைகள் மோசம். ஒரு ஸ்டாலில இருந்து அதே ஆர்எஸ்ஆர்ல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவ நிர்வாகம் முழுக்க மோசம். அத மாதிரி பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து மக்கள் பணியில எதுவுமே வந்து விலைவாசி பார்த்தீங்கன்னா விண்ணை தொடுற அளவுக்கு ஏறிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம ஆட்சியில பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ரூபாய் 4000 ரூபாய் இருந்தால் குடும்பம் தள்ள முடியும். காய்கறி வாங்கலாம், அரிசி வாங்கலாம், பருப்பு வாங்கலாம், எண்ணெய் வாங்கலாம், அதுக்கப்புறம் வந்து சமைக்கலாம், சாப்பிடலாம். இதுக்கு மட்டும் பார்த்தா 3000-4000. இப்ப நான் கேட்கிறேன், இந்த துப்பு இல்லாத மக்களை பத்தி நினைக்காத ஒரு அரசு தமிழ்நாட்டுல சரி சென்னையிலும் சரி எந்த ஒரு குடும்பத்திலேயாவது காய்கறி இந்த அத்தியாவசிய பொருட்கள்லாம் ஒரு 3000 ரூபாய்க்கு வாங்க முடியுமா? தயவுசெய்து சொல்லுங்க. நீங்க 3000 ரூபாய்க்கு வாங்க முடியுமா? இன்னைக்கு வாங்க முடியாது. இன்னைக்கு கடன் ஒரு பக்கம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வாங்குது கடன் கிட்டத்தட்ட 3.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கிடுது. கடன் வாங்கி என்ன பண்றீங்க நீங்க? ஒரு பக்கம் எல்லாத்தையும் ஏற்றி விட்டீங்க, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கடன் மக்கள் மேல கடன் சுமத்தி வட்டியை வந்து கட்டுற அளவுக்கு ஆயிட்டு மக்களை வந்து வஞ்சிக்கிறீங்க. குழு போட்டீங்க. அந்த குழு என்ன ஏதாவது ஒரு பரிந்துரை கொடுத்து அந்த குழு வந்து அந்த பரிந்துரை அடிப்படையில ஏதாவது வந்து இது பண்ணியிருக்காங்களா சொல்லுங்க. ரெக்கமெண்டேஷன் கொடுத்து எதுக்காக குழு போட்டாங்க? வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா குழு போடுவோம், அவன் கொடுக்குற அறிக்கை வச்சு தமிழ்நாடு பொருளாதாரத்தை ஏற்றம் பண்ணிடுவோம், மக்கள் மேல எந்த வரி சுமத்த மாட்டேங்க. அப்ப அந்த குழு வந்து அறிக்கையை வந்து கொடுத்திருந்தா அறிக்கை என்ன கொடுத்தாங்க சொல்லுங்க. அதுக்கு ஒரு குழு போட்டாங்க, அது ஆய்வு போட்டது. ஒரு மண்ணும் கிடையாது அது. அதனால அதை வந்து என்னன்னா முழுக்க பாத்தீங்கன்னா மக்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறது. அம்மாவுடைய ஆட்சியில எவ்வளவு திட்டங்கள் சொல்லுங்க. தாலிக்கு தங்கம் திட்டம் ஒரு குடும்பம் பார்த்தீங்கன்னா 75,000 1 லட்சம் ரூபாய் வாங்க. இன்னைக்கு நம்ம சென்ட் பீட்டர் ஸ்கூல்ல அதே போல எல்லா ஸ்கூல்லையும் போய் கொடுத்தோம். இன்னைக்கு லேப்டாப் கொடுத்தோம். லேப்டாப் யாருக்காவது கொடுத்தாங்களாமா? கை தூக்குமா? பிள்ளைங்களுக்கு பசங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கல. கல்வி கடன் அதை ரத்து பண்றேன்னு சொல்லிட்டு மொத்தத்துல 1000 கோடி இது கல்வி கடன் 48 கோடி ரூபாய் ஒதுக்கிட்டு ரத்து பண்ணிட்டாங்க. 48 கோடி ரூபாய் போட்டு ரத்து பண்ணிட்டாங்க. 48 கோடினா 1000 கோடி எங்க? உண்மையிலேயே நீ தேர்தல் வாக்குறுதி சொல்லப்படி பண்ணியிருந்தா 1000 கோடி உனக்கு. எத்தனை பேருக்கு இங்க வீட்டுல வந்து கல்வி கடன் லெட்டர் வந்துருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அது கிடையாது. சைக்கிள் திட்டம் அதை என்ன பண்ண நம்ம பச்சை பெயிண்ட் வச்சோம். இது வந்து நீல பெயிண்ட் வச்சு மாத்தி லேபிள் ஓட்டுற வேலை தான். ஏதாவது ஒரு வளர்ச்சி பண்ணியிருக்கேன். இன்னைக்கு போதராஜ நகர் எடுத்துங்க. இன்னைக்கு அந்த சீனிவாசபுரம் போதராஜ நகர், அதே போல இது மாடர்ன் சிட்டி 7000 குடும்பம் இருக்குது.
கஷ்டப்பட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ட பேசி, மத்திய அரசுகிட்ட பேசி, ரயில்வே கிட்ட பேசி, பல மாசமா பேசி வேறு அங்கிருந்து கொண்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வச்சோம். அதுதான் முக்கியமான பணி. அந்த வேலையை முடிச்சோம். சென்னை நம்முடைய மாநகராட்சி மூலமா அந்த இணைப்பு பண்ணாலே 6000 குடும்பம், எவ்வளவு பேர் பிரசவத்தில் வந்து வழியால துடிச்சிருக்காங்க, எவ்வளவு பேர் வந்து மருத்துவமனை போகும், பெரியவங்க செத்து இருக்காங்க, பள்ளிக்கூட குழந்தைங்க டைம் போக முடியல, ஆபீஸுக்கு டைம் போக முடியல, நாங்க போனோம்னு கஷ்டப்படணும். இதெல்லாம் உணர்ந்தானே வந்து நம்ம எங்களுடைய ஆட்சியில வந்து கொண்டு வந்தாங்க. அது வந்து ஒரு கால் புணர்ச்சியில அதை அப்படியே போட்டாங்க. அதை போட்டுட்டு இப்போ அந்த மின்ட் மாடர்ன் சிட்டி இன்னைக்கு வந்து ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு வந்து அதை பண்ண கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு வாழைப்பழத்தை நாங்கள் உரிச்சு கொடுத்தா கூட அதை தின்றதுக்கு கூட சோம்பேறிகள்லாம் இவங்க தான், வேற யாருமே கிடையாது. இன்னைக்கு வெறும் பார்த்தா 3 விஷயம் தான். வந்துட்டோம், இனிமே வரப்போறது இல்லை. அதில் எவ்வளவு கொள்ளடிக்க முடியுமோ அவ்வளோ கொள்ளையடிச்சு சூறையாடுறதா ஒரே நோக்கமா இன்னைக்கு இந்த ஆட்சியுடைய வேலை இருக்குள்ளே. நாட்டு மக்களுக்கு ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதி, சட்ட ஒழுங்கு இது பண்ணோம், சட்ட ஒழுங்கை காப்பாற்றணும். இன்னைக்கு எல்லாத்துலயும் கஞ்சா, எல்லாத்துலயும் ப்ரௌன் சுகர், எல்லாத்துலயும் ஹீரோயின், எல்லாத்தையும் ட்ரக்ஸ், மெத்தபெட்டமின் எல்லாம் சர்வசாதாரணமா இருக்கு. அதை வந்து ஏன் கண்ட்ரோல் பண்ணல? இன்னைக்கு ஆளுங்கட்சி சார்ந்தவங்களே இன்னைக்கு பார்த்தா அதுக்கு வந்து இன்னைக்கு துணை போறாங்களா? காவல்துறை என்ன, நான் வந்து காவல்துறை குறை சொல்ல மாட்டேன். காவல்துறை பார்த்தா பெஸ்ட். எங்களோட ஆட்சியில ஸ்காட்லாண்ட் இடம் இருந்தது, விடுப்பா இருந்தது. இப்போ காலையில வீட்டுல வந்து போடும்போது அவங்க பொண்டாட்டி சொல்லுவான், ஏய் அம்மாவோட ஆட்சியில இருக்கும் இன்னைக்கு, அது கம்பீரமா இருக்கா அப்படின்னுவான். இன்னைக்கு பார்த்தா அவங்க பொண்டாட்டி கேக்குது, போய் எந்த வட்டச்சாட்டை நீ அடி வாங்க போறியோ, எந்த ஒன்றிய சாட்டை நீ போய் திட்டு வாங்க போறியோ, நடந்ததுல இங்கே அசிங்க அசிங்கம். ஒரு முன்னாள் கவுன்சிலுடைய ஹஸ்பண்ட் இது அவரு இது குஷா ஜெகதீசனா எவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா அடையங்கார அவரு அடையங்காரப்பா கட்சி நீக்கிட்டு அது நாங்களாம் சத்தம் போட்டுதான் கட்சி நடவடிக்கை இல்லைன்னா அவர் கட்சி தான் இருப்பாரு. அவரு இது காவல்துறை அசிங்கமான வார்த்தை, கேவலமாக. ஒரு ஏடிஜிபி, ஒரு பெண் அதிகாரி, எவ்வளவு பெரிய அளவுக்கு ஒரு உயர் பதவி, அந்த பெண் அதிகாரிக்கு போய் இன்னைக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா அப்ப சாதாரண காவலர் எப்படி பாதுகாப்பு? ஒரு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்துல அங்க இருக்கிறவங்க அந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து அவங்க வந்து ஒரு கரெக்டா சரியா ஒரு இடஒதுக்கீட்டு அடிப்படையில் போட்டுத அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க இவங்களுக்கு வந்து ஈடுகாவலன்றதுக்காக இவங்க சொல்றதெல்லாம் கேட்கணுன்றதுக்காக அவங்க உயிருக்கே ஆபத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு வந்திருக்காங்க. அப்போ ஒரு காவல்துறையுடைய ஒரு தலைமை ஏடிஜிபியா இருக்கவங்களுக்கே இப்படின்னா ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. அதனால இன்னைக்கு கான்ஸ்டபிள் அடி வாங்குறாங்க, கான்ஸ்டபிள் திட்டு வாங்குறாங்க. பாவம், அது அவங்களுடைய எண்ணமே உண்மையிலே மனசாட்சியில் அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, எப்படா அந்த கர்மம் முடிச்ச ஆட்சி ஒழியணும், மீண்டும் அம்மா ஆட்சி வரணும், நம்முடைய இடத்துல முதலமைச்சர் வரணும், அந்த எண்ணம் தான் எனக்கு இருக்கு இன்னைக்கு. ஏன்னா அவன் போலீஸ் ஃப்ரெண்ட்லின்னு பார்த்தா அது ஏடிஎம்கே தான். போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ அவன் வீட்டு வேலைக்காரர், ஸ்டாலின் வீட்டுக்கு பந்தோபஸ்து, அதே போல ஸ்டாலின் போற ரூட்டுக்கெல்லாம் பந்தோபஸ்து. திருடனை பிடிக்கிறது இல்லை, தேடியை பிடிக்கிறது இல்லை, ரவுடியை பிடிக்கிறது இல்லை. ஊர்ல ரவுடிஸ் ஆயிடுச்சு. ஊர்ல வந்து முள்ளமா இருக்கிறேன், கேட் மாதிரி இருக்கிறேன், இன்னைக்கு ரவுடிசம் எல்லாம் சர்வசாதாரணமா இன்னைக்கு இருக்கு. காவல்துறை என்ன வேலை செய்யணும்னா வேலை வாங்கணும், அவங்க சுதந்திரமா விடணும். அந்த சுதந்திரமா விடாததன் காரணமாக இன்னைக்கு காவல்துறை கைப்பற்றது காரணமாக சட்ட ஒழுங்கு மிக மிக மோசம். இன்னைக்கு மதுரை எடுத்துங்க, இன்னைக்கு மதுரையில என்ன, இன்னைக்கு ஒரு இஸ்லாமியர் இருந்து அவங்களுடைய அந்த வழிபாட்டை வந்து மதிக்கணுன்றது எல்லோருடைய பண்பாடு. யாருடைய வழிபாட்டிலையும் பிரிக்கிடக்கூடாது. அம்மாவுடைய ஆட்சியில் என்னன்னா ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய அந்த ஆட்சி தலைவர் அவருடைய தலைமையில மத நல்லிணக்க கமிட்டின்னு ஒண்ணு இருந்தது. அந்த மத நல்லிணக்க கமிட்டி என்னன்னா 3 மாசத்துக்கோ 6 மாசத்துக்கோ எல்லா சமுதாய மக்களையும் அவங்க எல்லாம் கூப்பிட்டு அந்த அடிப்படையில வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அங்க பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க. ஏன் வந்து அதுக்கு முன்னாடி வந்து இந்த கூட்டத்தை வந்து அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆபீஸ்ல அது கூட்டல, அது ஒண்ணு. ரெண்டாவது, இருக்கிற பிரச்சனைகளை திசை திருப்பணும், மக்கள் அதை மறந்துடணும். இந்த மெத்தபெட்டமின், தமிழ்நாடு போதை கலாச்சாரம், இதை பேசக்கூடாது. அண்ணா பாலியல் வன்கொடுமை, இதை பேசக்கூடாது. அதே போன்று ஏடிஜிபி வந்து அவங்களை கொலை முயற்சி செய்த அந்த விஷயம் பேசக்கூடாது. அதே போன்று இலவச இது மற்ற வரி உயர்களால் கஷ்டப்படுகிற மக்கள், அதை பத்தி பேசக்கூடாது. பசி மட்டுமா இருக்கலாம், அதை பத்தி பேசக்கூடாது.
அப்போ அதை பத்தி எல்லாம் பேசாம இருக்குன்னா அப்போ இது வந்து பேசப்படுதுன்னா அப்ப இது வந்து மக்கள் என்ன சொல்றாங்க, இது ஆரம்பத்திலேயே இது வந்து பேச வந்து திமுக ஆரம்பிச்சு. அப்ப திமுக அரசாங்கம் அது விரும்புதா? மக்கள் வந்து மக்கள் பிரச்சனை திசை திருப்பதற்காக இது போன்ற வந்து ஒரு இரு சமூகத்து இரு மதத்தை வந்து ஒரு நல்லிணக்கம் ஏற்படுத்துறது விட்டு இன்னைக்கு அந்த மதங்களிடையே வந்து ஒரு பிரச்சனை வருவதற்கு இன்னைக்கு வந்து காரணமா இருக்கு சொல்லி மக்கள் இன்னைக்கு பேசுறாங்க. இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்து எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு கரம் கொண்டு அடக்கி ஒடுக்கணும். ஆரம்பத்தில் அம்மா ஆட்சியில தலைவர் ஆட்சியில சரி யாருமே வந்து வாழாட்ட முடியாது. எவனாவது வாழாட்டம் செய்ய வாழை ஒட்ட நறுக்கி சட்ட ஒழுங்கை காப்பாற்றுகின்ற வல்லமைப்படுத்த தலைவி நம்முடைய புரட்சி தலைவி அம்மா. அது எவ்வளவு இருந்தாலும் சரி, எவ்வளவு தானே சொல்ல முடியும். நீ எப்பேற்பட்ட கொம்பனால இருந்ததா பொதுமக்கள் அமைதிக்கு குந்தம் விளைவிக்கிறியா, பங்கம் விளைவிக்கிறியா, நீ இருக்க வேண்டிய ஜெயில தான் போலாம். இந்த கார்பரேஷன் எலெக்ஷன் நடந்தது. இது வந்து 51வது வார்டு. இது கார்பரேஷன் எலெக்ஷன் இந்த 51 வார்டு. அதுவே அரசுடைய வார்டு வந்து 49. அது அவர் வந்து கவுன்சிலர் என்னாரு. என்ன நடந்தது? மாநகராட்சி தேர்தல் ஒழுங்கா நடந்ததா? அப்படியே இந்த ஒருத்தர் நரேஷன் ஒருத்தர் இருக்கலாம். அவன் பார்த்தா கிட்டத்தட்ட பல வழக்குகள் அவன் மேல 1-2 இல்ல, அவர் ஹிஸ்டரி ஷீட்டர், பல வழக்குகள். அது மட்டும் இல்ல, டாஸ்மாக் சரக்கு ஸ்கூட்டிலியா பைக்கா அதுல கொண்டு போய் அங்கங்க விற்கிறது, அதெல்லாம் வீடியோலாம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஆளு. அப்ப டிஎம்கே அவனை பயன்படுத்தி கிட்டத்தட்ட அவன் பூத்தா போய் கால்வர் தூக்கி விட்டு ஆந்திரா படத்துல தான் பார்த்துருக்கோம். நம்ம ஆந்திரா படத்துல என்ன பண்ணுவானுங்க, வருவானுங்க, டபால் பாட்டில் விட்டுவானுங்க, எல்லாம் காலி விட்டுவானுங்க, போய் உள்ள டக்கு குத்துருவானுங்க. அந்த மாதிரி வந்து சென்னை மாநகராட்சி எலெக்ஷன் சென்னையில் நடந்து நம்முடைய தொழில் நடந்தது. சரி, தகவல் வந்து நாங்க போட்டா எல்லா பூத்துலயும் போட்டுனோம். அப்ப என்ன கைகாலமா பிடிச்சி காவல்துறையிட்ட கொடுத்தோம். காவல்துறையிட்ட கொடுத்தா யார் மேல கேஸ் பண்ணோம்? பிடிச்சி நம்ம கொடுத்தோம், அவன் மேல கேஸ் பண்ணோம். மாற எம்எல்ஏ கேஸ் போட்டான். எம்எல்ஏ கேஸ் போட்டு இப்ப வந்து 4 செக்ஷன் ரிமாண்ட் பண்ணிட்டானுங்க. அதை போல நீ ரிமாண்ட் பண்ணா அதுக்கு நாங்க எவ்வளவு போறதில்ல. 7 முறை நான் ஜெயிலுக்கு போயிருக்கேன். நான் பார்க்காத பதவியா, நான் பார்க்காத இதா சரிதானா? 15 மனம் சொன்ன மாதிரி 25 வருஷம் எம்எல்ஏ, ஸ்பீக்கர், பைனான்ஸ் மினிஸ்டர், எல்லா பதவியும் நான் வந்து அனுபவிச்சது. கட்சியில தலைமை செயலாளர், அதே போன்று மாவட்ட செயலர் 2 முறை, மாவட்ட செயலர் அம்மா 8 தொகுதி கொடுத்தாங்க. 7 அதிமுக கோட்டையை ஆக்கி கொடுத்தோம். அதே போல 5 தொகுதி கொடுத்தாங்க. 4 அதிமுக கோட்டையை ஆக்கி கொடுத்தோம். அதே போல வந்து எம்ஜிஆர் மன்ற செயலாளர், அதே போல எம்ஜிஆர் இளஞ்சனி, மாணவரணி செயலாளர், மீனவர் செயலாளர், எத்தனை பதவி இது. அதை பதவி கொடுத்து அவர் கொடுத்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அம்மாவுக்காக வந்து எவ்வளவு முறை ஜெயிலுக்கு போனேன். அதனால ஜெயிலில் எங்களுக்கு என்ன பயம் எங்களுக்கு. சரி போட்டு ரிமாண்ட் பண்ணி அதுக்கு மேல ஒரு கேஸ்லாம் நில அபகரிப்புன்னு. டேய் அறிவிக்கணுங்க, முதல்ல ஒட்டு மொத்தமா பார்த்தீங்கன்னா ஊர் அச்சு உலையில போட்டு இருக்கிற நிலத்தை அபகரிச்சு சுரண்டி கொள்ளையடிச்சு அப்படி வந்து உங்களுடைய வளம் இவ்வளவு வருஷம் வந்து சட்டமன்ற உறுப்பினர் 25 வருஷம் இருக்காங்க. யாராவது சொல்லுங்க அடாவடி தலைவர் எம்எல்ஏ பண்ணாருன்னு, அட்டுழியம் பண்ணார் சொல்லுங்க, அராஜகம் பண்ணார் சொல்லுங்க, வசூல் பண்ணார் சொல்லுங்க. ஒரு கடையில் யாரும் வசூல் பண்ணுவாங்க? ஜெயிக்குமார் பாக்கெட்ல இருந்தா பணத்தை எடுத்து கொடுக்க முடிய இப்படி வாங்கி பழக்கம் கிடையாது. வீட்டுக்கு வரவங்களுக்கும் சங்கீதால சாப்பாடு கொடுத்து தான் பழக்க முடிய, வெறும் கையோடு அனுப்புற பழக்கம் கிடையாது. ஆனா இப்படி வந்து பாத்தீங்கன்னா ஊராட்சி உரையில போட்டு நிலத்தை அபகரிப்பு பண்ணி இவங்களுக்காக தான் சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அம்மா வந்து அன்னைக்கு 2001 லா மினிஸ்டர் அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணு சொன்னாங்க. அப்ப எங்களுக்கும் கேட்டாங்க, திமுக வந்து அநியாயம் பண்ணிட்டு இருக்கு, ஊர்ல நிலத்தெல்லாம் வந்து அடிச்சு கொடுக்குறானுங்க, அதனால இந்த சட்டத்தை நம்ம எப்படி கொண்டு வர சொல்லிட்டு அன்னைக்கு அந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்து சட்டமைச்சர் நான் அன்னைக்கு சட்டத்தை கொண்டு வந்தேன். ஆனா அது எம்எல்ஏ போட்டாங்க பிறகு. அதனால அது கோர்ட்ல இருக்கு, நான் பாத்து அது வேற விஷயம். அது வந்து இப்போ இது இங்க வந்து ஜட்ஜே சொல்லிட்டாரு, அநியாயம் பண்ணிருக்கீங்க நீங்க, அவர் எதுவுமே வந்து பண்ணாதவரை போய் இதுல போட்டிருக்கீங்க சொல்லிட்டு அது கூட பொறுக்க முடியாம இப்ப சுப்ரீம் கோர்ட் போயிருக்கானுங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் அங்க நானும் வக்கீல் இருக்கிறேன், புரியுதா? ஒரு வக்கீல் வச்சா நான் ஒரு வக்கீல் வச்சிருக்கேன். வா சவாலுக்கு சவால். சரிதான், எதை பத்தி நம்ம வந்து கவலைப்படுறீங்க? அதை பத்தி வந்து அது ஒரு கேஸ், மறியலுக்கு ஒரு கேஸ். திருச்சியில் வந்து கண்டிஷன் பில் போட்டார்.
போட்டானுங்க. கண்டிஷன் பெயில் போடுற இடத்துலயும் 4 செக்ஷன் போடுவாங்க கேஸ. இப்படி வழக்கு மேல வழக்கு போட்டா வாய முடியணும். நீ வழக்கு மேல வழக்கு போட்டதான் அதிகமாக பேசுவேன் நான், புரியுதா? அதை பத்தி தான் கவலைப்பட மாட்டேன், புரியுதா? அதுக்கு அஞ்சாத இயக்கம் தான் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் தான். 28 பேர் என்னோட அரெஸ்ட் ஆனாங்க. இந்த மாதிரி எல்லாம் என்ன வேலையில அப்படியே பதுங்கிட்டாங்களா? ஆனா இருக்கு 2026 வராங்க. அப்படியே திரும்ப வளர்க்கலாம் அவங்க மேல. என்ன பூந்தமல்லியில தீவிரவாத ஜெயில வச்சுங்க இல்லையா, அதே ஜெயில திமுக தள்ளுவோம். 10ஆம் நாள்ல படிக்க வச்சானுங்க. என்சிசில இருந்தேன் நான். எங்க சிதம்பரம், அதே போல நம்முடைய திருச்சி கேம்ப் எல்லாம் பார்த்தீங்கன்னா 10 நாள் இருந்தேன். காலேஜ் டைம்லயும் ஸ்கூல் டைம்லயும் எல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க எல்லாமே. அதாவது பத்தி எதை பத்தி நம்ம தனியா எப்படி வாழ்றதுன்றத அதெல்லாம் எனக்கு ட்ரைனிங் அது. அதனால எதுக்கு பயம் இல்லை. போனா நைட்டு 2 மணிக்கு என்னை சுத்தி காமிக்கலாம். இங்க சென்னை போறது, சென்னையில பிறந்து வந்தோன்னு சென்னையை சுத்தி காமிக்கலாம். யாரு ஸ்டாலின் உத்தரவும் தெரியல. என்ன கோர்ட்டுக்கு 2 மணிக்கு தூங்க 1.5 மணி நேரம் தூங்க காத்து கூட்டு போயிட்டு ட்ரெஸ் மாத்த கூட இல்லை. லுங்கியோட லுங்கி வீட்டுல ட்ரெஸ் மாத்திருப்பேன். இன்னைக்கு ஹைகோர்ட்ல ஹியூமன் ரைட் கமிஷன் கேஸ் வந்திருக்கு. இன்னைக்கு 106வது ஐட்டம் அது 2 நாள்ல வரும். அது என் வீட்டுக்கு 8 பேர் வந்தவங்க போலீஸ் அவெல்லாம் தலையில அச்சுக்கிறாங்க. ஏன்டா ஒரு வீட்டுக்கு வேலை மிச்சம்ன்றது அந்த அளவுக்கு ஹியூமன் ரைட் கமிஷனுக்கு இன்னைக்கு ஹைகோர்ட்ல மாட்டி முடிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதான் போலீஸ் சொல்றேன், அவசரப்படாதீங்க. உத்தரவு உங்களுக்கு உங்க முதலாளி, இப்போது முதலாளி யாரு? ஸ்டாலின் உங்க ஓனர். இப்ப டெம்பரரி ஓனர் தான். 2026 நாங்க தான் ஓனர் ஸ்டேட்டுக்கு. 2026 ஸ்டேட்டுக்கு ஓனர் நம்ம தான், சரிதானே? அதனால ரொம்பவும் பாத்தீங்கன்னா போலீஸ் அவங்க பேச்சை கேட்டுட்டு ஆடினா கடைசியில போலீஸ் தான் மாட்டோம். என்னாச்சு இன்னைக்கு? இப்ப ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அது அண்ணா பாலியல் வன்கொடுமைக்கு பத்திரிகையாளர்லாம் போய் மிரட்டி நீ கோர்ட்டு கண்டனம் தெரிவிக்குது இல்ல. இப்ப யார் கோர்ட்ல ஸ்டாலின் சொல்றாரா, இல்ல உதயநிதி சொல்றாரா, இல்ல ஹோம் மினிஸ்டர் சொல்றாங்களா? ஹோம் மினிஸ்டர் ஸ்டாலின் தான். கட்சியார் பதில் சொல்ல வேண்டியது போலீஸ் என்ன சொல்லுது? போலீஸ் தான் மாட்டிங்குது. இன்னைக்கு ஹைகோர்ட்டுக்கும் ஹியூமன் ரைட் கமிஷனுக்கும் யார் என் வீட்டுக்கு வந்தவங்க? அதை 8 பேர் இன்னைக்கு 3 வருஷமா நடந்துட்டு இருக்கான். இன்னைக்கு ஹைகோர்ட்டுக்கு வந்துட்டான். விட போறது இல்லை. நானு உங்களும் பண்ணிடுவேன் நான் போட்டீங்களா. அதெல்லாம் வேற யாருக்காவது வச்சுக்க சொல்லுங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நியாயத்துக்காக சரி, அது என்னாலும் சரி, இந்த உயிரை தவிர வேற இழப்பது ஒன்றுமே இல்லை. சரிதானே? அதை பத்தி கவலைப்படாதாங்க. அதனால முடிஞ்ச வழக்குகள் போட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழித்து விடலாம் அப்படி நினைச்சா அது மனப்பால் குடிக்கிறீங்க தம்பி, மனப்பால் குடிக்கிறீங்க. அது ஒருபோதும் நடக்காது. எந்த வழக்குக்கும் அஞ்சாத ஒரு இயக்கம் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அந்த வகையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு முழுக்க பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகளை பழி வாங்குறது, அப்புறம் பத்திரிகை துறை பழி வாங்குறது, சமூக வலைதளங்கள்ல அவங்க இந்த அரசுக்கு எதிராக வந்தா ஏதாவது கருத்து போட்டா அவங்கள உள்ள தள்ளுறது. இன்னைக்கு அதான் வேலை. இன்னைக்கு திருமாவளவன் அப்படியே மனக்குமர்களோட அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு சிபிஎம் அவரை மனக்குமர்களோட வர என்ன இது ஒரு எமர்ஜென்சி மாதிரி ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு முடியல. ஒரு ஆர்ப்பாட்டம், எங்க ஆசிரியர் எவ்வளவு கூட்டம் நடத்துனீங்க, எவ்வளவு ஆர்ப்பாட்டம் தர்த்தம் பண்ணாங்க. ஒரு ஜனநாயகத்துடைய உரிமை, அது ஒரு கட்சியுடைய உரிமை, ஒரு அடிப்படை உரிமை கூட்டம் நடத்துறதுக்கு எல்லாத்துக்குமே. ஆனா அதை கூட ஒரு கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு இன்னைக்கு? அதனால இன்னும் 1 வருஷம் நீங்க ஆட போறீங்க இல்லையா? அதுக்கப்புறம் உங்க ஆட்டெல்லாம் செல்லாதுக்குன்னா மீண்டும் நாங்க வருவோம். அப்படியே கால ரொட்டேஷன் ஆகும், அப்படியே கால சக்கர சொல்லலாம். நீங்க என்னென்ன பண்ணீங்களோ அத்தனை உங்க மேல திரும்பும். புழல் ஜெயில உங்களுக்கு இருக்கு, அப்புறம் பூந்தமல்லி ஜெயில இருக்கு. கவலைப்படாதீங்க. இது அடிப்பட்ட புலி. சரிதானே? அது ஒரு காலம் விடாது. அதுக்கிட்ட சொல்றேன். நன்றி, வணக்கம்.